ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான புரோட்டீன் உருண்டை எப்படி செய்யறதுன்றது தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் 4 பொருள் எடுத்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பூசணி விதை, இது சூரியகாந்தி விதை, இது ஆலிவ் விதை, கருப்பெள்ளு, இதெல்லாம் சேர்த்து நாம வறுத்தெடுத்து பொடி பண்ணி வெள்ளை பாகு காய்ச்சி அதுல மிக்ஸ் பண்ணி உருண்டையா பிடிச்சி சாப்பிட போறோம். இது எதுக்காக சாப்பிட போறோம்னா, நிறைய பேருக்கு முடிவு உதிரும் இல்லைங்களா, அந்த முடிவு உதிர்வை கட்டுப்படுத்தும். ரொம்பவே பாடிக்கு ரொம்பவே நல்லது. பிளஸ் எள்ளு எதுக்காக சாப்பிடுறோம்னா, நிறைய பெண்களுக்கு வந்து irregular பீரியட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் அந்த எள்ளும் சேர்த்துக்கும். எள்ளு ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பா பெண்களுக்கு எள்ளு ரொம்பவே சாப்பிடணும். எள்ளு வந்து ரொம்பவே நல்லது. ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. குறிப்பா பெண்கள் எள்ளு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. அதுக்காக தான் இதுல எள்ளு சேர்த்து புரோட்டீன் உருண்டை செய்ய போறோம். எப்படி செய்யறது பாத்திரலாமா? வாங்க பாத்திரலாம். புரோட்டீன் உருண்டைக்கு தேவையான வெள்ளை பாகு இங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. இது கரையட்டும். மணல் சூடு ஏறிடுச்சு. இப்போ இந்த சன்ஃபிளவர் விதைய வறுத்தெடுத்துக்கலாம். சன்ஃபிளவர் விதைய நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். பக்கத்துல வெள்ளைப்பாகு கொதிச்சுட்டு இருக்கு. வெள்ளைப்பாகு வந்து ஒரு கம்பி பதம் வரணுங்க. அந்த அளவுக்கு கொதிச்சு அது ஆற வச்சுக்கலாம். இந்த சீட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். பூசணி விதைய சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். வெள்ளைப்பாகு, கருப்பு எள்ளு வறுத்து எடுத்துக்கலாம். கருப்பெல்லு எங்க வீட்டுல கொஞ்சமா தான் இருந்தது, அதனால கொஞ்சமா சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நிறைய சேர்த்து செய்யறேன். வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. பாரு, ஒரு கம்பி பதம் வந்துருச்சுங்க. ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆலிவ் விதை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் பார்த்து வறுக்கணும். இதுவ பாருங்க, வெடிச்சு வெடிச்சு வீழ ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க, இருக்கிறது உங்களுக்கே தெரியும். எல்லா பொருளையும் வறுத்து எடுத்துட்டோம். இப்போ மிக்சி ஜார்ல சேர்த்து கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வெள்ளை பாகு ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிட்டா நெய்ல தொட்டு புரோட்டீன் உருண்டை ரெடிங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ மிக்சி ஜார்ல போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். போட்டு பிடிச்சி மிக்சியில கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வெள்ளைப்பாகு வந்து ரெடியா இருக்கு. இதுல மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த பவுடர் புரோட்டீன் உருண்டை ரொம்பவே ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. இப்போ உள்ள பிடிச்சி வச்சுக்கலாம்.
எல்லா பாகு மிக்ஸ் பண்ண உடனே பிடிச்சிடணும். ஆற விட்டீங்கன்னா உருண்டை வராது. ஏன்னா நான் ஆற வச்சுட்டு அதனால உருண்டை கொஞ்சம் சொதப்பிடுச்சு. சூடா இருக்கு. புரோட்டீன் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டெய்லி ஒன்று சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. இப்போ நான் சாப்பிட போறேன். ரொம்பவே டேஸ்டா இருக்கு. ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்கு.